யோ இறங்கியா? எதுக்கு இறங்கணும்? யோ பார்த்தா தெரியல, இது லேடிஸ் பஸ். அது பொம்பளைக்கு மட்டும்தான் ஏறணும், ஆம்பளை எல்லாம் ஏறக்கூடாது. இறங்கிக்கல. அப்ப நீங்க 2 பேரும் எதுக்கு ஏறீங்க? யோ காலங்காத்தால வந்திருக்கான் பார் சாவுகிராக்கி. டிரைவர் வண்டியை பீட்டு குடியா. பீட்டுவா? பீட்டுக்காது விடல, உங்க வீட்டுக்காது விடு. என்னால இறங்க முடியாதுப்பா. ஹலோ, காலேஜுக்கு டைம் ஆச்சு, இறங்குறீங்களா ப்ளீஸ்? சார், நான் டியூட்டிக்கு போகணும், ஏற்கனவே டைம் ஆச்சு, கொஞ்சம் இறங்குறீங்களா? சார், டான்ஸ் கிளாஸ் போகணும், டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இறங்குறீங்களா? டான்ஸ் கிளாஸா? டான்ஸ் கிளாஸ் அவ கொத்தவா சாடி போகணும், ஹாஸ்பிட்டல் கிடக்குறா. யோ இறங்கிய, டைம் ஆச்சே. நோ. ஏன்பா இத்தனை பொம்பளைங்க சொல்ற புரியல? இவங்கிட்ட என்னங்க பேச்சு? டிரைவர் முதல்ல வண்டியை பீட்டு குடியா. தம்பி, பீட்டுனா போலீஸ் ஸ்டேஷன், இறங்கிடுப்பா. நல்லா சொன்னீங்க அக்கா. ஏண்டா ஆம்பளை பையா, உனக்கு அறிவு இருக்கா? இது லேடிஸ் பஸ், ஆம்பளை பசங்க எல்லாம் இதுல ஏறக்கூடாது அப்படின்னு நாங்கெல்லாம் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதையும் மீறி உனக்கு நெஞ்சில எவ்வளவு தில் இருந்தா லேடிஸ் பஸ்ல ஏறி எங்க கிட்டயே நீ கில்பாசி வேலை காட்டுவேன். கண்டக்டர் அங்கிள், கண்டக்டர் அங்கிள், இந்த மாதிரி பொறிக்க ஆம்பளை பசங்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் வாயிலே 4 மாத்துனா தான் புத்தி வரும். மேடம், எங்க சொன்னதே கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. சீ போங்க. இங்க பாருங்க சிஸ்டர், யாராவது பாடுனாங்கன்னா ஒன்ஸ் மோர் கேட்கலாம். நான் அந்த ஆம்பளை பையனை திட்டுறேன், அதுக்கே ஒன்ஸ் மோர் கேட்கிறாரு. ஜென்டில்மேன், யூ ஆர் வெரி வெரி கிரேட். முதல்ல அந்த காவாலி பையனை பஸ் விட்டு காலி பண்ண சொல்லுங்க. அப்பதான் எங்களை மாதிரி லேடிஸுங்களுக்கு எல்லாம் பாதுகா. இது நான் ஒண்ணுமே பேசல, நான் பேசுனதெல்லாம் மறந்துருக்கேன். நான் ஒரு ஊமை பொண்ணு. ஊமை பொண்ணு உன்னை பேச வைக்கணும். எல்லாம் போடுங்க. அம்மா, ஐயா, அப்பா, இல்ல அக்கா, அம்மா, ஐயோ, கணக்கு சார், நீங்க வீட்டுக்கே வந்துங்க. கணக்கு சார், அம்மா, வேணாம், ஐயா, ஐயா, அம்மா, என்ன சொல்ல வந்தீங்க? யோ, நான் தான் ஊருக்கு புதுசு, விவரம் தெரியாம ஏறிட்டேன். உனக்கே அந்த தொழில, என் தொழிலால தான் இந்த விவகாரமே வந்துச்சு. நம்ம கஸ்டமர் ஒருத்தர் அவசரமா அரேபியா போகணும்னாங்க. சரி, பின்னாடி கை மாத்தா பேரிச்சம்பளம் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைச்சு தச்ச துணியை நானே வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். காஜா எடுக்கும்போது ஊசி உடைஞ்ச மாதிரி எதிர்த்தாப்புல நான் கடன் வாங்கியிருந்த ஈட்டிக்காரன் வந்துட்டான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணுமேங்கிறதுக்காக கையில வச்சிருந்த பருதாவை நானே மாட்டிக்கிட்டேன். அந்த பாவி என்னடான்னா என்ன உண்மையிலேயே ஃபிகர் நினைச்சுக்கிட்டு துபாய் ஷேக் மாதிரி பின்னாடி துரத்த ஆரம்பிச்சான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எதிர்த்தாப்புல வந்த பஸ்ல ஏறினேன். என் விதி, அது லேடிஸ் பஸ். அம்மா, கண்டக்டர் என்ன ஆம்பளைன்னு தெரிஞ்சு போய் நாரா கிழிச்சு எரிஞ்சிட்டான். அதான் நீ பாத்தியே, இனிமேல் இந்த துணியை மொட்டை மாடியில வடாங்காய போடுறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஐயோ, பொம்பளைங்க அடி ஒண்ணும் இடி மாதிரில வருது. அம்மா, என்னன்னு புலம்பிட்டே வர்றீங்க? ஒரு வேண்டுதல் தான். டெய்லி 1 மணி நேரம் வெளியில போய் புலம்பிட்டு வர்றதா என் குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே, யாருக்கிட்டே ஏடவடமா அடி வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது. நீ என்கிட்ட உதவாங்க போறடா. பார்ட்டி யாராவது வந்தாங்களா? இல்ல. ஆர்டர் ஏதாவது கிடைச்சதா? இல்ல. நீ ஒழுங்கா வேலை செய்யறியா? இல்ல. பரதேசி பண்ணாட. வாங்க. என்ன பாவாடை ரெடியா? ஓ, நேத்தே ரெடி. 20 ரூபீஸ் கொடுங்க. இந்தாங்க. எங்க இது? எங்க ஊர்ல இது பேர் ஜாக்கெட். யோ, எல்லா ஊர்லயும் இதுக்கு பேர் ஜாக்கெட் தான். எங்க அண்ணன் பேர் தான் பாவாடை. വന്നുവോ പാലൊഴിക്കണ്ടേ? കായലരികത്ത് വലയറിഞ്ഞപ്പോ ആര്? താവണിയോ? അല്ല, പാവാട. இருக்கும் இருக்கும், இப்ப வராம். பாவாடை தாவணியில் நான் சொன்னனே, இவர்தான் ரொம்ப நல்ல மனுஷன். கண்ணாளே 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 கருமீன் கண்ணாளே. தம்பி யாரு? உங்களுக்கு சொந்தமா? இல்ல, தூரத்து சொந்தம். தம்பி എന്ത് ജോലിയായിട്ട് വന്നു? തങ്ക വീട് വേണോ? തങ്ക വീട് ഇവിടെ ഏത്? ചെങ്കൽ വീടേ ഉള്ളൂ. ഇത് വലിയ ജോക്കാണ്. நீ எதுக்குடா சிரிச்ச? நீ எதுக்கு சிரிச்ச? வீடு வேணுமே, அதுக்காக சிரிச்சேன். நானும் அதுதான் சிரிச்சேன். தம்பிக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. ஞான அயாக்கு தங்க வீடு கொடுக்கும். தம்பி இதை விட நல்லா சிரிக்கும். நீங்க மட்டும் வீட்டு வாடகை கேட்கலன்னா. இது வலிய வலிய ஜோக்கானு.
എന്റെ ഗുരുവായൂരപ്പ ഈ ചേട്ടനാ എന്റെ മോനെ ചീത്തയാക്കണം. നിങ്ങളാ ആ രാജാക്കുട്ടിയെ ചീത്തയാക്കി വെച്ചിരിക്കണം. പാല് കുടിക്കുന്നില്ല. രാജാ, ഹലോ മിസ്റ്റർ രാജാ. நல்ல மோனல்லே, குடிக்கு. நீங்க ராஜான்னு கூப்பிட்டது உங்க பையனை தான் நினைச்சேன். എനിക്ക് എല്ലാം തന്ന ഗുരുവായൂരപ്പൻ കുഴഞ്ഞ ഭാഗ്യം മാത്രം തന്നിട്ട്. Hey. நீங்க நினைக்கிற திருட இல்ல, மேல் வீட்டுல புதுசா குடி வந்திருக்கேன். நான் கம்பளா போட்டுக்கேன். மோதி இடிச்சு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நெருக்கத்துல, ஆனா எங்கன்னு தெரியலையே. മോളെ എന്താ കുഴപ്പം? ഞാൻ മൊട്ടമാടിയിல വരஞ்சிட்டு இருந்தேனா எங்க திருட வீடு வந்து குதிச்சான். நான் பயந்து போயிட்டேன். கீழே ஓடி வந்துட்டேன். எல்லாரும் நல்லா போட்டு உதைச்சாங்க. எதுக்கு அவங்க செயின் சட்டையில மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு அவங்க இங்க பார்த்தேன். அதை எடுத்துட்டு போய் திருப்பி கொடுக்கலான்னு போனேன். அதுக்குள்ள என்ன திருடன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கத்தி கலட்டா பண்ணிட்டாங்க. ஐயோ கஷ்டம் போய் கேட்டோ. இது വലിയ ജോക്കാണ്. இல்ல சார், இது வலிய சோகம். അടിപെട്ടോ മോനെ? ஐயோ போன தாயா பழமா பைட்டோ. மயிலு, உன் மனசுல இருக்கிற பொண்ணு எந்த கிளாஸ்? அநேகமா அவ 10ஆம் கிளாஸ் இல்லன்னா 12ஆம் கிளாஸா இருப்பா. உன்னை கட்டிங் லெவலுக்கு கூட்டு போலாம்னு பார்த்தா நீ இன்னும் காஜா லெவல்ல இருக்கியே. நான் கேட்டது படிப்புல எந்த கிளாஸ் இல்ல, அழகுல எந்த கிளாஸ்? ஏயா பியா? அது என்னது ஏயா பியா? பீனா அழகு பெண்கள், செல்லம்மாள், வள்ளியம்மாள், மீனாட்சி, பாரதியார் இதுல படிக்கிறவங்க. ஏன்னா அழகழகழகான பெண்கள், எஸ்ஐடி, எத்திராஜ், ஸ்டெல்லா மேரிஸ், குயின் மேரிஸ், அண்ணா ஆதர்ஸ் இதுல எல்லாம் படிக்கிறவங்க. அப்பனா அவ ஏ கிளாஸ் தான். கவலை விடு. ஊட்டி மலர் கண்காட்சி மாதிரி ஒட்டு மொத்தமா எல்லா பொண்ணுங்களும் ஒரே இடத்துல கூடுறாங்க. அங்க நாம புகுந்து கிளு 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 கிளுன்னு தேடுறோம். நமக்கு குழு 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 குழுன்னு இருக்கும். அது சரி, லேடிஸ் பஸ்ல ஏறினதுக்கே கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க. லேடிஸ் காலேஜுக்குள்ள எப்படி போறோம்? பாவாடை பாவாடையோட தான். நெக்ஸ்ட் மீனாட்சி காலேஜ். Ladies and gentlemen,
மாமூலா சொல்ற மாதிரி சொல்லிட்டேன்டி. லேடிஸ் அண்ட் லேடிஸ். கேர்ள்ஸ் நீங்க. நாங்க ட்வின் சிஸ்டர்ஸ். நான் வாணி. நான் ராணி from Chetta College third year. From Uy College first year. வணக்கம். இப்போ உங்களுக்காக நாங்க சின்னதா ஒரு ஐட்டம் பண்ண போறோம். பொண்ணுங்க படிக்கிற காலேஜுக்குள்ளே 2 ஆம்பளை பசங்க பொம்பளை வேஷம் போட்டு நைஸா புகுந்து ஒரு பொண்ணை தேடி ஆம்பளை குரல்லையே பாடி எப்படி எல்லாம் கலாட்டா பண்ண போறாங்கன்றது நாங்க இப்ப செஞ்சு காட்ட போறோம். அப்பா ஏய், சாப்பிடும்போது என்னடா விளையாட்டு? விளையாடும் போது என்னடா சாப்பாடு? நீ வர வர சரியாவே சாப்பிடுறது இல்ல. அப்பா போய் சொல்லாதீங்க. இன்னைக்கு மட்டும் நான் 100 மீட்டர் நூடுல்ஸ் சாப்பிட்டிருக்கேன் தெரியுமா? குட் மார்னிங். குட் மார்னிங். நான் சொல்லலப்பா. செயின் பார்ட்டி. உள்ள வாப்பா. வாப்பா உட்காரு. தேங்க்யூ சார். பாக்குறதுக்கு ஈஸி சேர் மாதிரி இருக்கு, ஆனா உட்காரத்துக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது அனீசி சேர். தம்பி, கண்ணம்மா செயின் விஷயம் எல்லாம் சொன்னா தப்பா நினைக்காதீங்க. அவளுக்கு கொஞ்சம் விளையாட்டு குணம் ஜாஸ்தி. போய் சொல்லாதீங்கப்பா. விளையாட்டு குணம் நிறையவே ஜாஸ்தி இல்லப்பா. டேய், ரெட்டவாளு. வீடெல்லாம் இப்படி வசதியா இருக்கா? வீடு வசதியெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா சாப்பாடு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நேற்றுக்கு தெரியாதனமா ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு ஒரே வயிற்று வலி. ஒரு நல்ல டாக்டர் இருந்தா சொல்லுங்களேன். நஞ்சுண்டராவ் MBBS ஒருத்தர் பக்கத்து தெருவில் இருக்கார். ரொம்ப கைராசியான டாக்டர். அப்படியே ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தா சொல்லுங்களேன். ஹோட்டல் சரவண பவன். ஒரு முறை சுவைத்தால் எப்போதும் நினைவில் நிற்கும். ஏமாந்தா ஒன்னு என்னைய கூட வித்துருவா. அப்பா, how is it? என்னங்க இது அமாவாசை மாதிரி ஒரே இருட்டா இருக்கு? Elephant. இந்த தும்பிக்கை வாழெல்லாம் காணுமே. யானை ரொம்ப பெருசு இல்ல, பேப்குள்ள வராது. அதுக்கு தான் தும்பிக்கை அந்த பக்கம் இருக்கு. வாலு இவகிட்ட இருக்கு. இப்ப சுருட்டி வச்சிருக்கா, அப்பப்போ ஆட்டுவா. போங்கப்பா. இது எங்க மாட்டலாம்? Follow me. அனிஜி சேர். ஆமாமா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. Right there? ரைட் சாய்ஸ். ஐயோ, எதுக்கு திரும்ப திரும்ப கத்துற? ஓ, ஆணி குத்திருச்சா? குடு, இந்த தடவை ஒழுங்கா மாட்டுற. நல்ல டாக்டர் கேட்ட, நல்ல ஹோட்டல் கேட்ட, நல்ல டெய்லர் எதிரில தான் இருக்காரு. ஓடி போய் தச்சுக்க.